இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் பண்ண குஜராத் முதலாளிகள் குறித்தான மிக முக்கியமான ஆவணங்கள் சவுத் மும்பையில் இருக்கக்கூடிய இடி ஆபீஸ், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அமலாக்கத்துறை அலுவலகத்துல 4வது ஃப்ளோர்ல இருந்துச்சு. இந்த மிக முக்கியமான ஆவணங்கள் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தீயில் எரிந்து சாம்பலாயிருக்கு. கடந்த 10 வருஷத்துல பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல மெகுல் சோக்சி அப்படிங்கிற குஜராத்தி வாங்கின 14,000 கோடி கடன் சம்பந்தமான மிக முக்கியமான ஆவணங்கள் எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. இது மட்டும் இல்லாம நீரவ் மோடி இவங்களோட சேர்த்து மகாராஷ்டிராவை சார்ந்த மிக முக்கியமான 2 அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாரும் பண்ண பல்லாயிரம் கோடி மதிப்பிலான ஊழல் சம்பந்தமான ஆவணங்கள் தீயில் எரிந்து சாம்பலாயிருக்கு. இது குறித்து மிக விரிவாக பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை கட்டுரை எழுதி அம்பலப்படுத்தி இருக்காங்க. இந்தியாவில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 14,000 கோடி போலி ஆவணங்களை பயன்படுத்தி கடனை வாங்கிட்டு இந்தியாவை விட்டு 2018 எஸ்கேப் ஆன மெகுல் சோக்சியை கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் கைது பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு இவரை தூக்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஆவணங்கள் எப்படி தீயில் எரிந்தது, இது மாதிரி இந்த தீ விபத்துல எரிக்கப்பட்ட ஆவணங்களுடைய பட்டியல் என்னென்ன, பல்லாயிரம் கோடியை ஏமாத்திய இந்த கும்பல்கள் எப்படி இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க போறாங்க, இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 48 மணி நேரத்துல இந்தியாவில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சவுத் மும்பையில் இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அமலாக்கத்துறை அலுவலகம் இருக்கு இல்லையா, இந்த அலுவலகத்தினுடைய 4வது மாடி தீயில் எரிந்து சாம்பல் ஆயிருக்கு. ஏதோ வெறும் பில்டிங்கோ கம்ப்யூட்டரோ மட்டும் எரியல, முழுக்க முழுக்க பல்லாயிரம் கோடி ஊழல் செஞ்ச மிக முக்கியமான குஜராத் முதலாளிகள் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தீயில எரிஞ்சு நாசமாயிருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மெகுல் சோக்சி அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஊழல் பேர்வழி கடந்த 2011 இருந்து 2017 வரைக்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்கை ஏமாத்தி கிட்டத்தட்ட 14,000 கோடியை கடனாக வாங்கி, போலி ஆவணங்களை கொடுத்து கடனாக வாங்கி ஏமாத்திட்டு 2018 இந்தியாவை விட்டு ஓடி போன அந்த மெகுல் சோக்சி இருக்கார் இல்லையா, அவர் சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாமே தீயில எரிஞ்சு போச்சு. இதை பார்க்கும் போதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா இந்தியாவையே புரட்டி போட்ட மிக முக்கியமான ஸ்கேம் வந்து இந்த மெகுல் சோக்சியினுடைய கீதாஞ்சலி குரூப் பண்ண ஸ்கேம். இந்த கீதாஞ்சலி குரூப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான குஜராத்தை சார்ந்த மார்வாடி குடும்பத்தை சார்ந்த ஒரு குழு. இவங்க கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 4,000 ஸ்டோர் வச்சிருந்தாங்க. இந்த கீதாஞ்சலி குரூப் ஆரம்பிச்சது யாருன்னா மெகுல் சோக்சியினுடைய அப்பா. இந்த மெகுல் சோக்சி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நிறுவனத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக வெளிநாடுல இருந்து நாங்க வைரங்களை இறக்குமதி பண்றோம், அது மட்டும் இல்லாம விலை மதிப்பான சில கற்களை இறக்குமதி பண்றோம் அப்படிங்கிற பேர்ல லெட்டர் ஆஃப் கிரெடிட், அதாவது வெளிநாடுகளில் வர்த்தகம் செய்வதற்காக வங்கிகளால் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை வந்து போலியாக எந்த விதமான கிரெடிட் வர்த்துமே இல்லாம போலியாக 14,000 கோடிக்கு வந்து பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஏமாத்து வேலை பண்றாரு. இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வெளிநாட்டில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கோடிக்கான தங்கத்தையோ வைரத்தையோ இல்லை எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம், இப்போ வெளிநாட்டில இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம் அப்படின்னோம்னா, இந்த சர்வதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த வணிகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வணிகத்தை சீராக செய்யறதுக்காக, இந்த வணிகத்தில் எந்த குளறுபடி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வங்கிகள் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாத பத்திரம் மாதிரி தான் அது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு 10,000 கோடிக்கு வந்து தங்கத்தை வந்து துபாயிலிருந்து வாங்குறேன் அப்படின்னா, துபாயில் ஒரு வங்கி இருக்கும், அங்கிருந்து ஒருத்தர் எனக்கு அந்த தங்கத்தை அனுப்புறாரு. இப்போ அங்கிருந்து அவர் எனக்கு தங்கத்தை அனுப்புறாருன்னு வச்சுக்கலாம், ஷிப்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் பணத்தை போடாம விட்டுட்டேன் அப்படின்னா, இல்லை நான் முதல்லயே பணத்தை போட்டுட்டேன், அவர் தங்கத்தை கொடுக்காம விட்டார் அப்படின்னா, இது மாதிரியான சிக்கல்கள் வந்து சர்வதேச வணிகத்தில் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ இப்போ காலங்காலமாகவே பிரிட்டிஷ் பீரியட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா காலகட்டத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுங்கிற சிஸ்டம் வந்து வந்துருச்சு. அன்னைக்கு இது மாதிரியெல்லாம் கிடையாது. குறிப்பாக கடந்த நூற்றாண்டில் தான் இது வந்து பயங்கரமான ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக செயல்படுது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வங்கி இருக்கு பார்த்தீங்களா, இந்த வங்கி வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்கும். அங்க எந்த சப்ளையர் வந்து நமக்கு அங்கிருந்து அனுப்புறான் பாத்தீங்களா, அவனுடைய வங்கி இருக்கு பாத்தீங்களா, அந்த வங்கிக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேப்பர். இல்ல நீங்க இந்த பர்டிகுலர் ஆளுக்கு நீங்க 1000 கோடிக்கு வைரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, நாங்க இந்த வங்கி தேசிய வங்கி நாங்க உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிடுவோம், 90 டேஸ்க்குள்ள வந்து இவ்வளவு பணத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட். இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் எதை மையமாக வைத்து உருவாக்கப்படும் அப்படின்னா, பிசினஸோட வேல்யூஸை மையமாக வச்சு தான் உருவாக்கப்படும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கும் அதே மாதிரி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இந்த மெகுல் சோக்சிக்கு தங்கத்தையும் வைரத்தையும் அனுப்பக்கூடிய இன்னொரு வங்கி இருக்கு பாத்தீங்களா, இந்த வங்கிக்கு இடையில் நடக்கக்கூடிய பரிவர்த்தனை போலியாக சித்தரிக்கப்பட்டிருக்கு.
அங்கிருந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து அனுப்பாமலேயே ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் அனுப்புற மாதிரி, அதாவது குறிப்பிட்ட வேல்யூ உள்ள ஒரு ஜெம்ஸை மட்டும் அனுப்புற மாதிரி இருந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை கரப்ட் பண்ணி, அவங்களுக்கு கரப்ஷன் பண்ணி ஒரு 14,000 கோடிக்கு மதிப்பிலான லெட்டர் ஆஃப் கிரெடிட் ரெடி பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு இந்த வைர வியாபாரத்துல மிகப்பெரிய மோசடியை, இந்த சர்வதேச ட்ரேட்ல மிகப்பெரிய மோசடியை செய்தவர் தான் இந்த மெகுல் சோக்ஸ்கி. இந்த மெகுல் சோக்ஸ்கி இந்த பொம்மையில் இருக்கக்கூடிய, குறிப்பா சொல்ல போனா பிராண்டி ஹவுஸ் சொல்லுவாங்க அந்த பிரான்ச்ல தான் இந்த ஃப்ராடு வேலையே நடக்குது. இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கினுடைய அந்த பிராண்டி ஹவுஸ் பிரான்ச்சோடைய டிரான்சாக்ஷனே இப்போ ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அது முழுக்க முழுக்க வேற ஒரு பிரான்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்த பல அதிகாரிகள், வங்கி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மெகுல் சோக்ஸ்கியினுடைய நிறுவனத்தை சார்ந்த வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃப்ராடு எப்ப நடக்குது அப்படின்னா 2011 இருந்து 17 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்குது. இந்த ஃப்ராடை இவர் மட்டும் பண்ணல, இவர் கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரவ் மோடி அவங்களுடைய கசின் அவரும் சேர்ந்து பண்றாரு. இது மாதிரி இல்லாம சேத்தன் கோஸ்கி அவரும் ஒருத்தர் இருக்காரு, அவர் தனியாக ஒரு டைமண்ட் கம்பெனி வச்சிருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக மிகப்பெரிய ஊழலில் ஈடுபடுறாங்க. இது குறிப்பாக 2011 இருந்து 17 வரைக்கும் வேக வேகமாக நடக்குது. 2014 மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு குஜராத் மார்வாடி முதலாளிகளுக்கு எக்கச்சக்கமான லோன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லோன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட்ட முடியாத கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடிக்கு மதிப்பிலான லோன்கள்லாம் நிறையாவே வந்து தள்ளுபடியெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. அது வேற கதை. இப்போ இந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2017-18 இவங்க மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணி இவங்க மாட்டுறாங்க. அப்பவே வந்து இந்தியாவினுடைய சிபிஐ குறிப்பாக இவங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வங்கி மேலிடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து 2வது பெரிய வங்கி. நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லேயே வந்து அதிகமாக கார்ப்பரேட்டுக்கு கடன் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வங்கி. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த வங்கி ஊழியர்களை பயன்படுத்தி, வங்கியில் இருக்கக்கூடிய மேனேஜர்கள், இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் ஹெட், இவங்க எல்லாம் பயன்படுத்தி இவ்வளோ பெரிய ஊழலை பண்ணிட்டு 2017 நவம்பருக்கு மேலே என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் இந்தியா விட்டு எஸ்கேப் ஆகி 2018 ஜனவரியில் கரீபியன் தீவில் இருக்கக்கூடிய ஆன்டிகுவா பர்முடா அப்படிங்கக்கூடிய தீவில் போய் செட்டில் ஆயிடுறாரு. எக்கச்சக்கமான பணத்தை ஏமாத்திட்டு ஃபாரின் வங்கிகளில் கூட இந்த பணத்தை குவிச்சிட்டு தனக்கு இங்கே இருக்கக்கூடிய கொசுறு சொத்துக்கள், ஒரு 5000 கோடி 6000 கோடி சொத்தை 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சொத்தெல்லாம் ஒரு பெரிய சொத்தே கிடையாது அவருக்கு. அவர் பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்காரு. அப்போ மொத்த பணத்தை வந்து கரீபியன் தீவுகளுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து டாக்ஸ் ஹேவன்ஸ் சொல்லக்கூடிய மொரீஷியஸ், பிரிட்டிஷ் விர்ஜீனியா, இது மாதிரியான பல தீவுகளுக்கு, இந்த சைப்ரஸ் மாதிரியான தீவுகளுக்கு பணத்தை கொண்டு போய் குவிச்சிட்டு தலைவன் வந்து எஸ்கேப் ஆகி கரீபியன் தீவுக்கு போயிடுறாரு. கரீபியன்ல இருந்து அவரை வந்து கைது பண்றதுக்கு இந்திய போலீஸ் சில முயற்சிகளை பண்றாங்க. குறிப்பாக இன்டர்போலுக்கு வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பிற்பாடு இந்தியாவே ஏனோ தெரியல இன்டர்போலுக்கு கொடுத்த நோட்டீஸ் வந்து திருப்பி பட்டுக்கிறாங்க. இவர் கரீபியனுக்கு எஸ்கேப் ஆகிறாரு. கரீபியன்ல இவரை வந்து ஃபாலோ பண்ணி போகும்போது கரீபியன்ல இருந்து பக்கத்து தீவு ஒன்று இருக்கு. அந்த கரீபியன் தீவுலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவுக்கு தப்பிச்சு அங்க போய் சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்க மறைஞ்சிருக்கிறாரு. கேட்டா என்ன சொல்றாரா, இந்திய அரசாங்கம் தான் வந்து மெகுல் சோக்ஸ்கியை கடத்திருச்சு அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் சொல்லப்படுது. இந்த கதைகள் மொத்த நரேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2017 இவர் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இவர் மேல மிகப்பெரிய ஸ்கேம் இருக்கு, ஊழல்ல மாட்டிக்கிட்டாரு. இவர் மேல போலீஸ் வந்து வழக்கு பதிய ஆரம்பிச்சிட்டாங்க, இவருக்கு நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மோடி அரசாங்கம் எப்படி இந்த நீரவ் மோடியையும் மெகுல் சோக்ஸ்கியையும் தப்பிக்க விட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சரி, தப்பிச்சு போனவர் கரீபியன் தீவில் தான் இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இன்டர்போலுக்கு இவங்க அலர்ட் பண்ணிருக்கணும். ஆனா இன்டர்போலுக்கு அலர்ட் பண்ணதை திருப்பி ரிவோக் பண்ணிருக்காங்க. இவங்க ஏன் இன்டர்போலுக்கு அலர்ட் பண்ணதை ரிவோக் பண்ணாங்க அப்படின்னு இது வரைக்கும் அரசாங்க தரப்புல இருந்து எந்த விஷயம் சொல்லப்படுற. சரி, இவர் வந்து அங்கிருந்து பெல்ஜியம் தப்பிச்சு போயிருக்காரு. பெல்ஜியம்ல இருந்து கைது பண்ணி இப்பதான் கூட்டு வராங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கூட்டு வராங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா 2018 கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவை விட்டு தப்பி ஓடின ஒரு கிரிமினல், அவர் மேல கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கு, ஆன்டி கரப்ஷன்ல அவர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. இவ்வளவு மோசமான ஒரு நபர் இப்போ இவர் எஸ்கேப் ஆகி போனதை ஏன் பிடிக்க முடியல? இப்போ மோடி அரசாங்கம் நினைச்சா, அதாவது இஸ்ரேல் யுத்தத்தையே நிறுத்திடுவாங்க, பாலஸ்தீன் மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுப்பாங்க. மோடி நினைச்சாரு அப்படின்னா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்திடுவாரு. மோடி நினைச்சாரு அப்படின்னா இதை பண்ணிடுவார், அதை பண்ணிடுவார் அப்படின்னு தொடர்ச்சியாக சங்கிகள் வந்து எல்லா ஊடகங்களையும் கூவிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, எப்பா ஒருத்தன் 14,000 கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க், கவர்மெண்ட் பேங்க், சும்மா எல்லாம் கிடையாது. இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் 14,000 கோடி கடன் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த பணம் யாருதுன்னா நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த தேசிய வங்கிகளில் வந்து நம்ம பணத்தை போட்டு வச்சிருப்போம் பார்த்தீங்களா. இந்த பணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பணத்தை பிஸ்னஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வட்டி தான். மக்கள் பணத்தை வசூலித்து அந்த பணத்தை வந்து ஒரு மிகப்பெரிய மூலதனமாக பயன்படுத்தி அந்த பணத்தை பெருக்கி அதில் வரக்கூடிய லாபத்தை உருவாக்கி அப்படிதான் அரசு வங்கிகள்லாம் வளர்ந்து வருது. அந்த அரசு வங்கியிலிருந்து பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க. தனியார் வங்கி பணம் கிடையாது, நேஷனலிஸ்ட் பேங்க், மக்கள் வங்கி. அவன் ஓடிட்டான். அவனை ஏன் நீங்கள் பிடிக்கவே இல்லை? முதல்ல அவனுக்கு நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அவன் இந்தியா விட்டே வெளியே போயிடக்கூடாது. அவன் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கணும். எதுவுமே முடக்கப்படலை. தலைவன் ஜாலியாக இந்தியா விட்டு வெளியே போயிட்டார்.
வெளியே போய் கரிபியன் தீவு, அந்த தீவு, இந்த தீவு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்தியா வந்து ஒரு பெரிய வளமான நாடுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பவர் மொத்தத்தை பயன்படுத்தணுமா இல்லையா? ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது இந்தியாவுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில். எதையுமே பயன்படுத்தலை. தலைவன் தப்பிச்சு போகிறான். சரி, ஓகே, ரைட். 2018 தப்பிச்சு போனவனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடந்த 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கைது பண்ணுறீங்க. கைது பண்ணி நீங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரீங்க. இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவன் மேலே இருக்கக்கூடிய ட்ரையல் இன்னும் முடியலை. அவனுக்கு வந்து தண்டனை உறுதி செய்யப்பட்டு அவன் பண்ண ஊழல்கள்லாம் மாட்டி ஆவணங்கள்லாம் ப்ரூவ் ஆகி அவனுக்கு ஒரு உரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய ஆவணம் எப்படிப்பா அதே மும்பையில் இருக்கக்கூடிய அதே அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தீயில இரையாகி எல்லாமே அழிஞ்சு போகுது. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான், மெகுல் கோஸ்கியினுடைய ஆவணங்கள் அழிந்துபட்டு விட்டது, அது தீயில இரையாயிடுச்சு. அதே மாதிரி நீரவ் மோடி இதை காணோம், சேட்டன் கோஸ்கி இதை காணோம். இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவை சார்ந்த 2 முக்கியமான அரசியல் தலைவர்கள், அவங்களும் வந்து எக்கச்சக்கமான ஃப்ராடு பண்ணவங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னா சஹான் புஜ்பால். அது மட்டும் இல்லாமல் அனில் தேஷ்முக். இவர் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து ஹோம் மினிஸ்டராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், சதான் ஸ்காம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கேம்லாம் ஈடுபட்டவங்க, எக்கச்சக்கமான கோடி ஏமாத்தினவங்க. இவங்க மேலே என்ஃபோர்ஸ் டைரக்டரேட் வந்து ஏற்கனவே அப்போவே வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருந்துச்சு. இப்போ இவங்களை எல்லாத்தையும் தன் கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இவங்களை ஆவணங்கள் எல்லாம் காணாமலாக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஏன்னா அமலாக்கத்துறை குறித்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. இதில் முக்கியமாக 2 நாளைக்கு முன்னாடி தான் டெல்லி கோர்ட்டினுடைய மிக முக்கியமான நீதிபதி நீனா பன்சாலா கிருஷ்ணன் வெளிப்படையாக பேசினாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இடி, சிபிஐ இது மாதிரியான துறைகளில் எக்கச்சக்கமான லஞ்சம் அரிக்குது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இடியில் நீங்கள் ஒன்றுமே கிடையாது, கூகுளில் போய் தேடி பாருங்க. இடி அமலாக்கத்துறை அலுவலர்கள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் எங்கெங்கெல்லாம் வாங்கி மாட்டியிருக்காங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நியூஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கி கையும் களவுமா பிடிக்கப்பட்டு அவர் மேலே வந்து சார்ஜ் ஷீட்லாம் போடப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டார். அவருக்கு தண்டனை எல்லாம் கிடைச்சிது. இப்போ என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இடி அலுவலகம், இடி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய துணையில தான் இந்த தீ விபத்தே நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வருது. 1000 2000 கிடையாது, 14,000 கோடி ஒரு தனிநபர் வாங்கியிருக்காரு. இது மாதிரி எத்தனை பேர்த்துடைய ஆவணங்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா இந்த மகாராஷ்டிராவை சார்ந்த இந்த மிக முக்கியமான 2 அரசியல்வாதிகளுடைய ஆவணங்கள் எரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களா, அதனுடைய மொத்த மதிப்பு என்ன? எத்தனை ஆயிரம் கோடி அவர்கள் ஏமாத்தினாங்க. இன்னும் சொல்ல போனா நீரவ் மோடியினுடைய மொத்த ஸ்கேம் எவ்வளவு, சேட்டன் கோஸ்கியினுடைய மொத்த ஸ்கேம் எவ்வளவு? இப்போ இவங்க எல்லாத்துடைய ஆவணமும் நீங்க எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இவங்களை நீங்க எப்படி தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்க? இவங்களுடைய சொத்துக்களை முடக்கணும். கிட்டத்தட்ட 6000 கோடி சொத்துக்களை முடக்கினதாக அரசு சொல்லுது. 14,000 கோடி அவன் ஒருத்த மட்டும் கடன் வாங்கியிருக்கான். அவனோட சொத்து 6000 கோடி முடக்கிட்டா பேலன்ஸ் யார் கொடுப்பா? ஸோ இது மாதிரி பல கேள்விகள் வருது. ஆவணங்கள் திட்டமிட்டு இடி அலுவலகத்திலிருந்து எரிக்கப்பட்டிருக்கா, யாரால் எரிக்கப்பட்டிருக்கு, எதுக்காக எரிக்கப்பட்டிருக்கு, இந்த வழக்கினுடைய போக்கு என்னவாக மாறும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்கள் இது வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்ம டெல்லி நீதிபதி வந்து வெளிப்படையாக கேட்டிருக்காங்க கரப்ஷன் அதிகமாயிருச்சு அப்படின்னு. எனக்கு அதுதான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. ஒருவேளை இது மாதிரியான மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணக்கூடிய ஆட்கள், முதலாளிகள், குஜராத்தை சார்ந்தவர்கள் தப்பித்து பிழைத்து ஓடப் போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஒன்றுமே இல்லைங்க. கடந்த 10 ஆண்டுகளில் 16 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வராக்கடன் என்ற பெயரில் இந்த மோடி அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. வங்கியில் கார்பரேட் கம்பெனிக்காரன் கடனை வாங்கிறான், கேட்டால் கட்ட முடியல, திவால் ஆயிடுச்சுங்கிறான். அப்படி கழிக்கப்பட்ட பணம் மட்டும் 16 லட்சம் கோடி. இந்திய பாராளுமன்றத்தில் இந்த பாஜக அரசாங்கம் அவங்க ஆதாரப்பூர்வமாக அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்த 16 லட்சம் கோடி நீங்க தள்ளுபடி பண்ணீங்கல்ல, முதல் 100 நிறுவனத்தை எடுத்து பாருங்க. அதுல பெரும்பாலும் குஜராத்தை சார்ந்த ஆட்களா இருக்காங்க. அதுல குறிப்பா முதல் 10 நிறுவனத்தை எடுத்து பாருங்க. ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரைட் ஆஃப் யாருக்கு நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 10 நிறுவனத்துல 7 நிறுவனத்துக்கு மேல குஜராத்தை சார்ந்த குறிப்பிட்ட ஒரு குழுவை சார்ந்த ஒரு நிறுவனமாக இருக்கு. அது எப்படி? குஜராத்தை சார்ந்த நிறுவனத்துக்கு இத்தனாயிரம் கோடிகள், கிட்டத்தட்ட 4-5 லட்சம் கோடிக்கு மேல தள்ளுபடிகள் நடந்திருக்கு. ஸோ அப்போ இது தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய குஜராத் மார்வாடிகள், குஜராத் பிசினஸ்மேன்ஸுக்கு வந்து சாதகமான செயல்பாடுகள் நடக்குது. குறிப்பாக அவங்க மும்பை, மகாராஷ்டிரா, குஜராத் இது மாதிரியான ஏரியாலெல்லாம் ஃபுல்லாக அவங்க செட்டிலாக இருக்காங்க. இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்றதே பார்த்தீங்கன்னா மும்பையும் குஜராத் தான் வெளிப்படையாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ முழுக்க இடி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இது எல்லாமே மறைக்கப்படுதா, அழிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வந்திருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மெகுல் கோஸ்கியோட சேர்ந்து இந்த சேட்டன் கோஸ்கி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அந்த மெகுல் கோஸ்கியோட ரிலேட்டிவ். அவர் ஐசிஐசிஐ பேங்க்ல கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர் படி 25 மில்லியன் கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடனுக்குரிய ஆவணங்களும் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அழிக்கப்பட்டிருந்தா தீயில இரையாயிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு போய் கேட்டோன்னா இதுக்கான போதிய டாக்குமெண்ட் இல்லை, எல்லாமே வந்து கோர்ட்டில் வந்து கேட்கும்போது கோர்ட்டில் வந்து வெளிப்படையாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இதெல்லாம் போதிய டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை அப்படியே இழுத்து தள்ளி
எந்த விதமான தண்டனையுமே கிடைக்காம, அப்படியே தண்டனை கிடைச்சாலும் சீக்கிரமா பெயில் கிடைக்கிற மாதிரி, இல்லை தண்டனையிலிருந்து விடுபடுற மாதிரியான விஷயங்களுக்காகவே இந்த ஆவணங்கள் வந்து மூடி மறைக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. இதுல தொடர்ச்சியா நமக்கு பல கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து டெல்லியினுடைய நீதிபதி பன்சாலா வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனா இயல்பாவே பாத்தீங்க அப்படின்னா இடி எப்படி செயல்படுது, ஈடியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேடிக்கையா இருக்கு. இப்போ இடி பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 5297 கேஸ் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இடி வந்து அவங்க ஃபைல் பண்ண கேஸ் மொத்தமும் இப்போ அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கேஸில், அதாவது மணி லாண்டரிங் கேஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 43 கேஸ் மட்டும்தான் ட்ரையலே கம்ப்ளீட் ஆயிருக்கு. வெறும் 43 கேஸ், 5297 கேஸ் பதிவு பண்ணதில் வெறும் 43 கேஸை மட்டும்தான் நீங்கள் ட்ரையல் பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா மற்ற கேசஸ் எல்லாம் ஏன் கிடப்பில் கிடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் வந்து ஏற்கனவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இடி ரைடுக்கு பிறகும் இடி ரைடுக்கு முன்பும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறித்து ஒரு கட்டுரை எழுதினாங்க. கிட்டத்தட்ட 21 அரசியல் மிக முக்கியமான ரீஜனல் பார்ட்டியினுடைய தலைவர்கள் இடி ரைடுக்கு பிறகு பாஜகவுக்கு போயிடுறாங்க, இல்லை பாஜக ஆதரவுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 221 எம்எல்ஏ எம்பிக்கள் கடந்த 10 ஆண்டுகளில் இடி ரைடு இது மாதிரியான நெருக்கடிகளுக்கு பிறகு மற்ற கட்சியிலிருந்து பாஜக போய் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க பாஜக போய் சேர்ந்ததுக்கு பிறகு இவங்களுடைய சொத்து மதிப்பு கூடி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பாஜக சேர்ந்ததுக்கு பிறகு அடுத்து எம்எல்ஏவோ எம்பியோ தேர்தலில் நின்றுப்பாங்க இல்லையா, அப்படி தேர்தலில் நிற்கும் போது அவங்களுடைய சொத்து பட்டியலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா சித்தாராமையாவா இருக்கட்டும், இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பேட்டி கொடுத்தாங்க. எங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களை விலைக்கு வாங்குறதுக்காக ஒரு தலைக்கு 50 கோடி வரைக்கும் பேரம் பேசப்படுது அப்படின்னு வந்து ஏன் கோவாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே சொன்னார். இப்போ இது எல்லாமே வெளிப்படையாக பேசப்பட்டுச்சு. அப்போ இடி அப்படிங்கக்கூடிய அமலாக்கத்துறை ஒரு பக்கம் மிரட்டி, இன்னொரு பக்கம் பாஜக லஞ்சம் கொடுத்து அரசியல் கட்சி தலைவர்களை பாஜகவுக்குள் வர வைக்கிறதுக்கான வேலைகள் தான் இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க வழக்கே பதிவுப்படுறாங்க. அதனால தான் வழக்கு எதுவுமே ட்ரையலுக்கே போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. கம்ப்ளீட்டான ட்ரையல் வெறும் 43 தானே. பத்திரிகை ஆதாரப்பூர்வமான செய்தி சொல்லுது. இது பத்திரிகை செய்தி மட்டும் கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 18, 2025 இந்தியாவினுடைய மத்திய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பாராளுமன்றத்தில் இந்த அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 5297 கேஸ்ல 43 கேஸ் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 40 கேஸ் தான் கன்விக்ட் ஆயிருக்கான். 40 கேஸ் தான் அவன் மேல வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றிருக்கிறான். இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதுல 3 கேஸ் தான் தண்டனையே இல்லைன்னு வெளியே வந்திருக்கான். இதெல்லாம் இல்லாம இந்த இடி அமலாக்கத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா UAPA மாதிரியான ஆன்டி டெரர் லாஸ்ல வந்து பல வழக்குகளை பதிவு பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 8719 வழக்கு கடந்த 10 ஆண்டுகளில் இந்த அமலாக்கத்துறையால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுல இது வரைக்கும் எவ்வளவு ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா வெறும் 789 ட்ரையல் தான். இது மட்டும் இல்லாமல் வெறும் 28% தான் இதில் கன்விக்டே ஆயிருக்காங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மிக மோசமான கொடிய சட்டம் UAPA அப்படிங்கிறது, ஆன்டி டெரர் லா ஆக்ட்ங்கிறது, யாரை வேணாலும் தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மிக முக்கியமான சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி பல பேர் மீது வழக்கு போட்டிருக்கீங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, 8719 பேருக்கு மேலே இந்த அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்கு. ஏன் அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கல? அவன் தப்பு செஞ்சான்னா அவனை இங்கே வந்து ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணுங்க, அவனை கன்விக்ட் பண்ணுங்க, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் நீங்கள் தண்டனையே வாங்கி கொடுக்கல, அவன் மேலே ட்ரையலே நடத்தப்படலை. ஒன்று தண்டனை வாங்கி கொடுத்து சிறைக்கு அனுப்பணும், இல்லை அக்யூட் பண்ணி வெளியே அனுப்பணும். இந்த ரெண்டுமே நடக்காம வழக்கை இழுத்தடிச்சு அவர் வந்து ஒரு நீதிமன்ற காவல் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் காவல்லையே வச்சிருந்து அவரை டார்ச்சர் பண்றது எந்த வகையில் நியாயம்? கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர், 8719 பேர், கிட்டத்தட்ட 8000 பேர் இன்னைக்கு வந்து இந்த வழக்கில் ஆன்டி டெரர் வழக்கில் வந்து இந்த இடி துறையால் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள், ஏதோ வந்து வார்டு கவுன்சிலர், சாதாரண எம்எல்ஏ கூட கிடையாது, முன்னாள் மினிஸ்டர், துணை முதலமைச்சராக இருந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக இருந்தவங்க, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய 193 பேருக்கு மேலே யாரு இந்த இதே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கடந்த 10 வருஷத்துல. அதுல கன்விக்ட் ஆனவங்க வெறும் 2 பேர் தான். குற்றம் அப்படின்னு 2 பேருக்கு மேல மட்டும்தான் இதுவரைக்கும் கன்விக்ட் ஆகி சிறைக்கே அனுப்பப்பட்டிருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 191 அரசியல்வாதிகளுடைய நிலைமை என்ன? ஒன்று பாஜகவுக்கு வந்திருப்பாங்க, இல்லைன்னா அந்த வழக்கில் வந்து இழுத்தடிக்கப்பட்டு அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அமலாக்கத்துறை என்பது ஒரு அடியால் மாதிரி பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இந்த கேள்விக்கான பதிலை மோடி அரசாங்கம் தான் கொடுக்கணும். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மெகல் கோஸ்கி மாதிரி, அது மட்டும் இல்லாமல் நீரவ் மோடி மாதிரியான ஆட்களுடைய ஆவணங்கள், என்னென்ன ஆவணங்கள்லாம் இது வரைக்கும் எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தான விரிவான ஒரு தகவலை அமலாக்கத்துறையிலிருந்து வருமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. ஏன்னா தீ விபத்து நடந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆகுது.
இந்த 48 மணி நேரத்தில் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை மாதிரி சில பேர் மட்டும்தான் இவங்களுடைய ஆவணம் எல்லாம் காணாம போயிருக்கு, எரிஞ்சிருக்கு. ஏன்னா 4th ஃப்ளோர் அப்படிங்கிறது மும்பையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ரொம்ப முக்கியமான இடம். அப்ப இது வரைக்கும் எந்தெந்த ஆவணங்கள்லாம் அழிஞ்சிருக்கு, இந்த ஆவணங்கள்லாம் இல்லாம இந்த வழக்குகள்லாம் எப்படி நடத்த போகுது இந்த அமலாக்கத்துறை? இது மாதிரி பல கேள்விகள் நமக்கு இன்னும் விடையே கிடைக்காம நம்ம முன்னாடி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பதான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பன்சாலா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி வாய் திறந்து சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அமலாக்கத்துறையின் மீது, இந்த சிபிஐயின் மீது மிக மோசமான அவங்க பண்ணக்கூடிய கரப்ஷன் மீது கேள்விகளை தொடுத்திருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் நேரடியாக இது மாதிரி அமலாக்கத்துறையினுடைய ஒர்க்கு, சிபிஐனுடைய ஒர்க்கு குறித்து நேரடியான தலையீடுகளை செய்யுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.